Hello dear students, welcome to ChemCheck. We are discussing some of the concepts given in second lesson, quantum mechanical model of atom. இப்போ இந்த லெசன்ல we have learned so far quantum numbers, n plus L rule படிச்சிருக்கோம், Aufbau principle we have learned, we have also learned about Hans rule. இப்போ இந்த rules எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் we can go for the topic what we are about to discuss now, that is electronic configuration of atoms. இப்போ electronic configuration அப்படின்னு என்னன்னா arrangement of electrons in various orbitals. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், electronic configuration சொல்றோம். அதாவது எலக்ட்ரான்ஸை ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கு போய் எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்றோம். இப்போ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் திங்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். We have learned about 4 quantum numbers, principal, azimuthal, magnetic and spin படிச்சிருக்கோம். Then we have learned some other rules also. இப்போ நம்ம சிம்பிளா ரீகால் பண்ணலாம். ஒரு ஆர்பிட் அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம், the path of the electron, that is a electron revolves around the nucleus in circular orbits னு சொல்றோம். அது நம்ம ஆர்பிட்ங்கற பேர்ல சொல்றோம். இது k ஆர்பிட், இது l ஆர்பிட், இது ஃபர்ஸ்ட் செகண்ட் னு சொல்றோம். this 1 and 2 represents principal quantum numbers. சரிங்களா? இப்போ இந்த kங்கற ஷெல்லுல 2n square ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 2 into 1 square, that is 2 electrons can be accommodated. அதாவது k ஷெல்லுல அல்லது k ஆர்பிட்ல maximum of 2 electrons can be present. Likewise in L shell, இதே 2n square apply பண்ணீங்கன்னா you will get 8, which means in a second shell called L shell a maximum of 8 electrons can be arranged. Now we are about to discuss this. இப்போ இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஜெனரலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா say n l x அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்பிட்டல்ஸ் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல அரேஞ்ச் பண்றப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜெனரல் டெசிக்னேஷன் நம்ம கொடுக்குறாங்க. n stands for principal quantum number, l அப்படிங்கிறது ஆர்பிட்டால் டெசிக்னேஷன். அதாவது இப்போ அதே மாதிரி x அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in that particular orbital. சரிங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். n அப்படிங்கிறது principal quantum number, l stands for orbital designation, whether it is s orbital or p orbital or d or f, and this x represents the number of electrons present in that particular orbital. சரிங்களா? இப்போ நம்ம ஹைட்ரஜனை கன்சிடர் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சோ அட்டாமிக் நம்பர் ஃபார் ஹைட்ரஜன் இஸ் 1. இந்த ஒரு எலக்ட்ரானை நான் எங்க அரேஞ்ச் பண்ணனும்? ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஆஃபா பிரின்சிபல் படிச்சிருக்கோம். the electrons are arranged in the order of their increasing energy. சரிங்களா? அப்ப எந்த ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி ரொம்ப லோவா இருக்குமோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்றோம். அப்படி பார்க்கறப்போ 1s ஆர்பிட்டால் தான் இருக்கிறதுல என்ன சொல்றோம், எனர்ஜி லோவா இருக்கு. அப்படினா அந்த ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன்ல இருக்கிறது it has to be present in this 1s orbital. அது எப்படி அவங்க எழுதி காமிக்கறாங்க அப்படினா 1s1 அப்படிங்கறாங்க. சரிங்களா? இது ப்ரொனன்சியேஷன் இது பவர் சொல்லக்கூடாது. 1s1. ஓகேங்களா? Now this 1 stands for this principal quantum number. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெல் இந்த k ஷெல்லுக்கு நம்பர் என்ன கொடுத்திருக்கேன், 1 கொடுத்திருக்கேன். அப்படினா அந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ல தான் இருக்கும். அதுதான் இந்த நம்பரை காமிக்கணும். So this 1 represents that electron is present in first shell, which corresponds to the value, principal quantum number value 1. சரிங்களா? அடுத்தது கவனிங்க, இந்த s போட்டுருக்கேன். இந்த s க்கு இந்த l ங்கற லெட்டர் என்ன சொன்னா ஆர்பிட்டால் டெசிக்னேஷன் னு சொன்னேன். அதாவது அந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டால்ல பிரசன்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். So we have already learned that in the k shell only one orbital is present and that orbital is called as s. இல்லீங்களா? So k ங்கற ஷெல்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கு அல்லது சப்ஷெல் இருக்கு. அந்த ஆர்பிட்டால் இந்த சப்ஷெல்லுக்கு பேர் s னு சொல்றேன். So அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் உங்களுக்கு it has to be present only in this s subshell or s orbital. அந்த s ங்கறத தான் நம்ம இங்க என்ன போடுறோம், this s ங்கற சப்ஷெல்ல குறிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் l வேல்யூ 0 ஆ இருந்தா s, l வேல்யூ 1 ஆ இருந்தா p designation, and l 2 ஆ இருந்தா it has to be d. If l is equal to 3 it has to be f. இதெல்லாம் நம்ம already we have learned in the quantum numbers. இந்த quantum numbers இந்த ரிமைனிங் ரூல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே லிங்க்ல கொடுத்திருக்கேன். நீங்க அதை பார்த்துறேன், இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவா தெரியும். ஓகே, இப்போ அடுத்தது அந்த s ஆர்பிட்டால்ல ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னு சொன்னேன். that electron will be present here. அதான் இந்த பவர்ல போட்டுருக்கிறது தான். அப்ப இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம், 1s1 ன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ I am repeating once again, n stands for principal quantum number. அப்படினா அந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்ங்கிறது இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1 சொல்றோம் k ஷெல்லில். அந்த k ஷெல்லில் s ங்கற சப்ஷெல் அல்லது s ங்கற ஆர்பிட்டால் இருக்கு. சோ
அந்த S இங்கே போட்டாச்சு அது ஆர்பிட்டால் அந்த Sங்கிற ஆர்பிட்டால்ல only one electron is present and therefore this one. So சரிங்களா, so 1s1s இப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Now இதே மாதிரியே let us learn the electronic configuration for the remaining elements like this. இப்போ பாருங்க ஹைட்ரஜன் சொல்லிட்டேன் 1 அதுல 1s1 ன்னு போடுறேன். நம்ம ஆர்பிட்டால் டயகிராம் போட்டோம்னா இந்த மாதிரி போடலாம். So this is 1s orbital. Now next one is helium. Heliumல 2 electrons are there. Those 2 electrons will be present in first shell ல sங்கிற subshell orbital 2 electrons இருக்கு. So 1s2 ன்னு நம்ம pronounce பண்ணனும். இது நம்ம எழுதுறப்போ you can write it like this. ஓகேங்களா? Next comes lithium. Atomic number for lithium 3. அப்படினா இந்த lithiumல 3 electrons இருக்குன்னு இப்போ தான் நம்ம ரிப்பீட் பண்ணோம். So இந்த shell ல வந்து first shell K which can accommodate a maximum of 2 electrons, second shell L which can accommodate a maximum of 8 electrons. சரிங்களா? இப்போ 2 electrons வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ங்கற அந்த K shell fill ஆயாச்சு. So automatically the third electron has to go to the second shell. ஓகேங்களா? அப்போ 2 அந்த second shell ல see K ல வந்து ஒரே ஒரு subshell இருக்கு that is S. L ல வந்து 2 subshells are there. One is S, other one is P. ஓகேங்களா? Then we have learned that s orbital வந்து maximum of 2 electrons இருக்கலாம், p orbital 6 electrons இருக்கலாம். இதெல்லாம் வந்து we have learned in quantum numbers. Okay, so 2 இப்போ இதில் எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணணும் 1s2 that is first 2 electrons will be present in the first orbital as it is first orbit and the third electron எங்க போயிரும்னா second shellக்கு அதுல sங்கிற ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அதாவது லீத்தியத்தில் இருக்கக்கூடிய 3 electronsல first 2 electrons will be present in this K shell and the third electron will be present in the L shell. And the L shell nuடைய principal quantum number value you can see L2 முதல்ல Sங்கிற subshell அல்லது ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் மேட்ச் ஆகும். See 2 plus 1 is equal to 3 here. ஓகே, அடுத்தது பாருங்க. இது நம்ம பாக்ஸ் டயகிராம் போட்டோம்னா இங்க ரெண்டு ஒரு எலக்ட்ரான். Now this we can take as 2s. அதே மாதிரி பாருங்க beryllium atomic number 4. The 4 electrons in the beryllium will be present will be like this 1s2 2s2. ஓகேங்களா? இதுக்கு நம்ம இதே மாதிரி இங்க ரெண்டு எலக்ட்ரான் போடலாம், இங்க ரெண்டு எலக்ட்ரான் போடலாம். Now boron atomic number for boron 5. 5 electrons எப்படி எழுதலாம்னா 1s2 2s2 no problem. So இப்போ 4 electrons நம்ம fill பண்ணியாச்சு. இப்போ இங்க படிச்சிருக்கோம் s orbital can accommodate a maximum of only 2 electrons. சரிங்களா? அப்போ the fifth electron where it will go? That fifth electron will go to the p subshell. And the p subshell ல வந்து maximum of 6 வைக்கலாம். And that p subshell is present in the second shell இல்லீங்களா? அப்போ 2p1 ன்னு போடுறோம். ஓகேவா? அப்போ இங்க பாருங்க இதுல 2 இருக்கு 1s ல போல 2s லயும் 2 electrons இருக்கு. We have learned that there are 3 p orbitals, correctங்களா? p orbitals are 3 px, py, pz. And all these 3 p orbitals are degenerate, by which we mean all these 3 orbitals have same energy. அப்போ அதுல first electron இங்க வந்துரும். இது வந்து px, இது py, இது pz. Next பாருங்க carbon atomic number 6. இந்த electronic configuration எப்படி எழுதுறது? First 2 electrons will be present in K shell. So 1s2, next 2s2, 2p, 2 ஆயிடுங்க. ஏன்னா இந்த p ல வந்து மேக்ஸிமமா 6 எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம். அப்போ ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும். இப்போ 2p2 போட்டிருக்கேன். இப்போ you see இங்க ரெண்டு எலக்ட்ரான் இப்போ போட்டுட்டேன். இங்கேயும் ரெண்டு இருக்கு. இந்த p ஆர்பிட்டால் இப்போ 3 ஆர்பிட்டால் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். px ல ஒரு எலக்ட்ரான் போடுறேன். இப்போ செகண்ட் எலக்ட்ரான் I have to write. இங்க தான் வந்து I have a doubt whether I have to write that second electron in this px orbital itself or py orbital. இங்க தான் ஹண்ட் ரூல் வராது. இப்போ ஹன்ஸ் ரூல் நம்ம படிச்சிருக்கோம். ஹன்ஸ் ரூல் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா electron pairing in any orbital is not possible until all the orbitals are singly filled. சரிங்களா? அதாவது என்ன சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு degenerate orbitalsல available orbitals எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அந்த எல்லா available orbitals-ல வந்து first single-ஆ fill பண்ணணும். So you need to fill this orbital with a single electron first. Only then pairing occurs according to Hahn. And therefore நான் என்ன பண்றேன்? Available orbitals இங்க 3 இருக்கு. So இந்த 3ல இந்த ஒரு ஆர்பிட்டால் நான் ஃபில் பண்றேன். இங்க பேர் பண்றது இல்ல because of Hahn rule. சரிங்களா? அடுத்து பாருங்க say nitrogen atomic number 7. இங்க 1s2 2s2 2p3. So இதுல no change 1s2 2s2 இங்க 2p ல வந்து 1 1 1. ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ
உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் சிங்கிளி ஃபில் ஆயிடுச்சு நைட்ரஜனில். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. 7னா 2 + 2 4, 4 + 3 7 அட்டாமிக் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு. 1sல 2 எலக்ட்ரான் போட்டிருக்கேன், 2sல 2 எலக்ட்ரான் போட்டிருக்கேன், 2pல 3. இப்போ அடுத்தது பாருங்க ஆக்சிஜன்ல அட்டாமிக் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் இஸ் 8. ஸோ 1s2, 2s2, 2p 4 வரும். இது எவ்வளோ வரைக்கும் எழுதணும்? 6 வரைக்கும் எழுதணும். ஏன்னா we have learned that a p orbital can contain a maximum of 6 electrons. அதில் 3 orbitals இருக்கிறதுனால ஒரு ஆர்பிட்டல் அதிகபட்சமா 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். Now no change here. So 1s2, again 2s2. இப்போ 1 2 3 எல்லாமே உங்களுக்கு டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்லாம் சிங்கிளி ஃபில் ஆயிருச்சு. இப்போ ஹன்ஸ் ரூல் அப்ளை பண்றேன்னா எலக்ட்ரான் பேரிங் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன், இதை பேர் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் comes a fluorine with atomic number 9, 1s2, 2s2, 2p5. So again 2 electrons here, 2 electrons here. இதுல 1 2 3 4 5. சரிங்களா? லாஸ்ட் வந்து let us consider neon with atomic number 10, 1s2, 2s2, 2p6 வந்துரும். ஸோ இங்க நான் எழுதுறப்போ இங்க 2 electron, இங்க 2 electron. Likewise here you can see 1 2 3 4 5 6. இப்போ இங்க all the p orbitals are filled now. இப்போ where the say இப்போ நம்ம சோடியம் கன்சிடர் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 வரும் இல்லீங்களா? அந்த எலக்ட்ரான் எங்க போகும்? Now we have to apply half-bob principle. Half-bob principle என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? So 1s 2s 2p then 3s will start. அப்போ அந்த 11th எலக்ட்ரான் வரது எங்க போயிடும்? இது k ஷெல், இது l ஷெல், m ஷெல்லுக்கு போயிடும். அதனால உங்களுக்கு அடுத்து நம்ம எழுதுறப்போ 3s1 3s2 அப்படியே போயிட்டு இருக்கும். So for filling those electrons we have to follow half-bob principle. In general, for filling electrons in orbitals we have to follow half-bob principle, Hund's rule, Pauli's exclusion principle and n+ rule. Everything should be taken into account for filling up of electrons. Hope you understood now. Now let us discuss say some other element atom, say with atomic number more than 10, so that you may know even better regarding what is meant by say half-filled orbitals and what is meant by completely filled orbitals. That let us discuss now. Now let us consider two cases. One is chromium, other one is copper. Chromium has atomic number 24 and copper has atomic number 29. If 24 atomic number, na 24 electrons irukkum, and those 24 electrons can be arranged like this. This is the electronic configuration according to half-bob principle. 1 2 2 ல சொல்லி கொடுத்துருந்தீங்க, அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். So இதுல வந்து if you just add, see 2 + 2 4 6 10 12 18 22 24 electrons நான் வந்து as per half-bob principle எழுதியாச்சு. இப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, expected configuration. So இதுல வந்து let us now consider only this outer configuration எடுத்துக்கலாம். 3d4 ங்க. So we have learned that a d orbital ல வந்து டோட்டலா d subshell வந்து 5 orbitals இருக்கும். What are they? So they are, you can know, dxy, dyz, dzx, dx² y² and dz². These are the 5 orbitals of d that we have learned already. All these 5 orbitals are degenerate because all these have same energy in படிச்சாச்சு. அதனால ஒரே லெவல்ல எழுதிருக்கேன். இப்போ இந்த குரோமியத்துல கவனிச்சீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் இதுதான். அப்போ 3d ல எவ்வளவு இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. See 1 2 3 4 4s ல 2 electrons இருக்கு. That I am writing it like this. ஓகேங்களா? And actual configuration ஒன்று கொடுத்திருக்காங்க. What is meant by actual configuration? இது வந்து expected, நம்ம as per stricter rules follow பண்ணனும்னா இதுதான் இருக்கணும். நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா one electron from 4s level இருக்கு இல்லீங்களா? That will be filled here இந்த மாதிரி வரும். So you can see இப்போ இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குதுங்க. அது actual configuration. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு வந்து you see d ல வந்து 5 orbitals இருக்கு. Each orbital can accommodate a maximum of 2 electrons. So 5 into 2 10. அப்படின்னா d orbitals ல வந்து அல்லது d ங்கற சப்ஷெல்ல மேக்ஸிமமா 10 electrons இருக்கலாம். ஓகேங்களா? நமக்கு எவ்வளவு இருக்குங்க? We have only 5. So 5 orbitals na 5 by 10 na 1/2. So 10 can be placed to a maximum, but only 5 orbitals are here. So 5 by 10 na half. அப்படிங்கிறது என்னன்னா half filled configuration ஒரு வார்த்தை சொல்றேன். What is meant by half filled configuration? Now in a d in a subshell there are 5 orbitals here for d and 5 into 2 totally 10 electrons can be arranged in this particular 5 orbitals. But we have only 5 here. And this 5 corresponds to half-filled configuration. This half-filled configuration is more stable than this partially filled configuration. Partially filled அப்படினா
இந்த half இல்லாமல் இருக்கிறது சரிங்களா இன்னொரு அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் we are discussing for copper again for copper when we apply this Aufbau principle everything the expected configuration comes to around 3d9 4s2 இதெல்லாம் ரெஸ்ட் நமக்கு தெரியும் 3d ல வந்து 9 electrons இருக்கு so those 9 electrons I am placing it like this 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா then 4s ல வந்து 2 electrons இருக்கு இதுதான் வந்து என்னது expected configuration எதிர்பார்க்கிற configuration but what is actually you are getting is 3d10 4s1 actual configuration க்கு என்ன சொல்றாங்க 3d ல 10 electron வந்துரும் அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 4s ல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு electron இருக்கு ஓகேங்களா the 4s1 3d10 now இங்கனா 5 into 2 maximum 10 இப்போ 10 electron maximum இந்த subshellங்கிற d ல வைக்க முடியும் அது now we have 10 அப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா here we have completely filled configuration அல்லது fully filled configuration னு சொல்லலாம் இது கவனிச்சு பாருங்க half filled configuration 10 can be placed to a maximum but there are only 5 and that corresponds to half so half filled configuration இது வந்து completely filled configuration இப்போ என்ன சொல்றோம்னா completely filled configuration orbitals are more stable and half filled orbitals are also more stable when compared to this kind of partially filled orbitals 3d4 is partially filled 3d9 this is also partially filled so whatever the configuration other than half filled and say completely filled configurations are called as partially you say partially filled configuration those partially filled orbitals are less stable இப்போ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா the electronic configuration of copper is this and not this அதே மாதிரி electronic configuration of chromium is this one and not this one சொல்றோம் இது ஒரு இப்போ main reason what is the actual reason that corresponds to the stability of say half filled and completely filled orbitals னு பார்த்தா two terms we have to learn அது என்னன்னா first term வந்து symmetry of electrons second one is exchange energy சரிங்களா இதுதான் வந்து மெயின் ரீசன் சொல்றோம் இத பத்தி நம்ம அடுத்ததுல படிப்போம் சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கங்கன்னா half filled orbitals-உம் completely filled orbitals-உம் ஏன் ஸ்டேபிளா இருக்கு it is because of symmetry and because of the exchange energy which we will discuss it in the next session hope you understood what I said thanks for watching